மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி ஊடாக இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி ஊடாக உயர்தர வகுப்புக்கான பாடங்கள் நிறைய பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் வரலாறு பாடத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதிலும் நிறைய மாணவருடைய வேண்டுகோள் இணங்கவும் என்னுடைய மாணவருடைய வேண்டுகோள் இணங்கவும் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களோட பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது 2020ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டு, 18ஆம் ஆண்டு போன்ற ஆண்டுகள் இடம்பெற்ற ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்னும் போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய விடயங்கள் ஐரோப்பிய வரலாறு இருக்கின்றது. இலகுவான பாடத்திட்டம் கூட, இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாடத்திட்டம் கூட ஐரோப்பிய வரலாறு இருக்கின்றது. ஆகவே ஐரோப்பிய வரலாறு பெரும்பாலான எடுக்கிறபடியாக தான் நாங்கள் அதிகமாக ஐரோப்பிய வரலாறு சம்பந்தப்பட்ட வினாக்களையும் அது தொடர்புடைய தகவல்களையும் கடந்த காலத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறுல குறிப்பாக நாங்கள் இன்று 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாக்கள் பகுதி 1, பகுதி 2 போன்றவற்றை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். அவை ஐரோப்பிய வரலாறு என்பது நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறது ஐரோப்பிய வரலாறு என்பது ஒரு இலகுவான பாடப்பரப்புகள், சிறிய பாடப்பரப்பு கொண்டதாகவும் இலகுவாக மாணவர்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாடப்பரப்பு கொண்டதான் ஐரோப்பிய வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக நாகரிகங்கள், வாணிய முறை, மறுமலர்ச்சி, குறிப்பாக நாடுகாண் பயணங்கள், தேசிய அரசுகள், குறிப்பாக அதோடு தோற்றம் பெற்ற முக்கிய பல விடயங்கள், குறிப்பாக கைத்தொழில் புரட்சி என்று பலதரப்பட்ட விடயங்களை பாடப்பிறப்புகளாக கொண்ட ஒரு பாடம் தான் இந்த ஐரோப்பிய வரலாறு சம்பந்தப்பட்ட பாடப்பிறப்புகள். ஆகவே ஐரோப்பிய வரலாறு மிகவும் இலகுவானது இருக்கபடியால் நீங்கள் சிறந்த முறையில் பெறுபுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆகவே 2017ஆம் ஆண்டு இடம்பெற்ற பகுதி 1க்கான வினா பாத்திரங்களை தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். ஆகவே கவனியுங்கள். 2017ஆம் ஆண்டுக்கான வினா பாத்திரம் பாருங்கள். முதல் அறிவுறுத்தல். முதலில் எந்த ஒரு விடயங்களுக்கும் அறிவுறுத்தல் என்பது தேசிய பரீட்சைகளில் பின்பற்றப்படுற ஒரு விடயம். அது எல்லா பரீட்சைகளிலும் பெரும்பாலும் இருக்கின்றது. அறிவுறுத்தல்களை சரியாக விலை கொண்டு அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்பால் வினாக்களை தொகுக்க வேண்டும். பாருங்கள், அதாவது முதலிலும் பகுதி 1 என்பது 40 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதில் 5 சோடி பேர் தரப்பட்டிருக்கும். அதில் 1 சரியானது அமையும் அல்லது அந்த கேள்விக்கு வைத்தால் போல தெரிவு செய்து இலக்கத்தை அடைப்புக்குள் இருக்கின்ற பிரேக்கருக்குள்ள போட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முழுமையான ஒன்று. அதை விட பகுதி 2 இதோடு சேர்ந்தால் வரும். பகுதி 1 40 வினாக்களை கொண்டதாகவும், பகுதி 2 ABC என்ற அடிப்படையில் ஏ கேள்வி கட்டாயமாகவும், பியிலிருந்து குறைஞ்சு 1, சியிலிருந்து கொஞ்சம் 1, மொத்தமாக 4 வினாக்களை தெரிவு செய்கின்ற அடிப்படையிலால் ஐரோப்பிய வரலாறும் அதோடு இந்த இலங்கை வரலாறு சம்பந்தப்பட்ட வினா தெரிவுகளும் அப்படி அமைந்திருக்கின்றன. ஆகவே இதில் பாருங்கள், குறிப்பாக முதலாக பாருங்கள், 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பேர்களும் தரப்பட்டுள்ளன. 5ல் 1 ஏதோ காரணத்தினால் ஏனையவற்றுடன் பொருந்தாது. 1 ஏதோ ஒரு காரணத்தினால ஏனையவற்றுடன் பொருந்தா இருக்கின்றது. பொருந்தா இனங்கண்டு அது இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோட்டில் எழுத வேண்டும். பொருந்தா இனங்கண்டு இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோட்டில் எழுத வேண்டும் என்பதுதான் இந்த அறிவுறுத்தலுடைய முக்கியமான விடயம். பாருங்கள், மர்மாரா, அசோக், ஏஜியன், கஸ்பியன் கடல், பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம், கஸ்பியன் கடல், ஏஜியன் கடல், அசோக், மர்மாரா என்பது இங்கே தவறான ஒன்று. குறிப்பாக கடல்களும் நதிகளும் சேர்ந்து அமைந்திருக்கின்றன. முதலாவது விடை. அடுத்த பாருங்கள், ஈப்ட்ரோடல் நீரிணை. ஐரோப்பாவில் போன்ற நீரிணைகளில் ஈப்ட்ரோடல் நீரிணையும் உண்டு. அடுத்தது பொஸ்பரஸ் நீரிணை, மெஹலன் நீரிணை, டர்டானேஸ் நீரிணை, டோவர் நீரிணை. மீண்டும் கவனிங்கள், ஈப்ட்ரோடல் நீரிணை, பொஸ்பரஸ் நீரிணை, மெஹலன் நீரிணை, பார்டானேஸ் நீரிணை, டோவர் நீரிணை. இதில் பாருங்கள், குறிப்பாக
மகள நீர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புஷ்ப நீரிணை, டோவர் நீரிணை, டார்டோனஸ் நீரிணை வந்திருக்கின்றது. இதில் பாருங்கள் 4 விட பொருந்தாது. 4 இலக்கத்தை இட வேண்டும். அடுத்த பாருங்கள் ஒலிம்பஸ் மலை, சமோஸ், லெஸ்போஸ், ஹோஸ், டெலோஸ். பாருங்கள் ஒலிம்பஸ், சமோஸ், லெஸ்போஸ், ஹோஸ், டெலோஸ் இப்படி தரப்பட்டது. பாருங்கள் இதில் பாருங்கள் 3ஆவது பொருந்தா அமைந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் முடியாட்சி, குழு ஆட்சி, 3ஆவது பாருங்கள் கொடியாட்சி, பேரரசு ஆட்சி, ஏனா ஆட்சி. அதாவது ஆட்சி முறைகள். கொடியாட்சி என்பது அப்படி இல்லை மாணவர்களே. ஒரு சரி முடியாட்சி என்றால் காலங்காலமாக மன்னர் பரம்பரையால சந்ததியாக பரம்பரை இடம்பெற ஆட்சியால் முடியாட்சி. குழு ஆட்சி என்றால் கிரேக்க ரோமானி நாகரிக காலத்தில் காணப்பட்ட, குறிப்பாக கிரேக்க நாகரிகத்தில் காணப்பட்ட குழு ஆட்சி முறை அது இருந்திருக்கின்றது. கொடி ஆட்சி என்று இல்லமான கொடியாட்சி. பேரரசு ஆட்சி. உங்களுக்கு பேரரசு ஆட்சி என்பது அந்த சாம்ராஜ்யமே அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, இலக்கியம், விஞ்ஞான, மருத்துவம் என்று பல்வேறு துறைகளில் செலுத்தி விளங்கின ஒரு ஆட்சி தருவும் பேரரசு ஆட்சி முறை. அடுத்த பாருங்கள் ஜேனாய ஆட்சி முறை. ஏனா என்றால் மக்களுக்காக நிறுத்தப்படுகின்ற ஆட்சி. குறிப்பாக மக்கள் தமக்குரிய ஆட்சி தலைவனை அல்லது பிரதிநிதியை தாங்களே போட் பண்ணி தாங்களே தெரிவு செய்ய முறைத்திலும் ஜெயனா ஆட்சி. அப்போ இதுவும் சரி. 3ஆவது விட பொருந்தாது. ஆகவே கிரேக்க ரோமானிய காலத்தில் நிறைய ஆட்சி இடம்பெற்றிருக்கின்றது. ஜேனா ஆட்சி, முடியாட்சி, உயவுடியாட்சி, தாழ்த்தப்பட்டோர் ஆட்சி, முடியாட்சி, இராணுவ ஆட்சி, சில்லோர் ஆட்சி அல்லது செல்வந்தர் ஆட்சி, மூத்தோர் ஆட்சி என்று நிறைய விதமான ஆட்சி முறைகள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நிறைய ஆட்சி முறை மூலம்தான் கிரேக்க நாட்டினுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்பானது நீண்ட காலமாக குறிப்பாக கிமு 14ஆம் 13ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் செலுத்தி விளங்கினதாக சொல்லப்படுகின்றது. பார்த்துறாங்க. ஆகவே இதில் பொருந்தால் 3ஆவது. அடுத்த பாருங்கள் தேமோபிலிஃபோர், மெர்தன்போர், சலாமிஸ்போர், பிளக்டியாபோர், மஜிஸ்டாபோர். கவனிங்கள். தேமோபிலிஸ்போர், மெர்தன்போர், சலாமிஸ்போர், பிளக்டியாபோர், மஜிஸ்டாபோர். இதில் பாருங்கள் மெர்தன்போர் என்பது பொருந்தாது. 2ஆவது விட. அடுத்த பாருங்கள் ஆகஸ்டஸ் சீசஸ், ஹோரோஸ், குளோடியஸ், கலிகுலா, நீரோ. பாருங்கள் ஆகஸ்டஸ், ஹோரேஸ், குளோடியஸ், கலிகுலா, நீரோ. குளோடியஸ் என்பது பொருந்தாது. பாருங்கள் 3ஆவது. அடுத்த பாருங்கள் அகாடமி, பலர்மோ, சலேர்னோ, பவியா, பாதுவா. அகாடமி தெரியும். சலோனியோ, பவியா, பாதுவா பல்கலைக்கழகங்கள். அது இத்தாலியில் உங்களுக்கு தெரியும். மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு இத்தாலியில புழஞ்ச பாதுகா பல்கலைக்கழகங்களும், ஜெர்மனியில் குறிப்பாக விட்டன்பர்க் தேவாலயத்தை அண்மித்தாக காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களும், இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களும், பிரான்சில் பாரிஸ் பல்கலைக்கழகம் தோற்றப்பட்டது. அந்த பல்கலைக்கழகம் மூலம்தான் ஐரோப்பாவில் அறிவியல் ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டதாகவும் மக்கள் மத்தியில் அறிவியல் ரீதியாக சிந்தனைகள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி போன்ற பல விடயங்கள் ஏற்படுவதற்கும் இந்த அறிவியல் ரீதியான வளர்ச்சியோட அது பல்கலைக்கழகங்களில் போதிக்கப்பட்ட முக்கிய காரணம். பாருங்கள் 5ஆவது விடை. அடுத்ததாக ஜோன் வைக்லிப், ஜோன் ஹஸ், மார்ட்டின் லூதர், இக்னேசியஸ் லோயர், ஜோன் கல்வின். கவனிங்கள். ஜோன் வைக்லிப், ஜோன் ஹஸ், மார்ட்டின் லூதர், இக்னேசியஸ் லோயலா, ஜோன் கல்வின். இதை பாருங்கள் இக்னேசியஸ் லோயலா என்பது பொருந்தாத விடை. 4ஆவது. அடுத்த பாருங்கள் சலி, ரிஷெலியூ, மெசரின், ஹோல்பெயர், டாண்டர். கவனிங்கள். சலி, ரிஷெலியூ, மெசரின், ஹோல்பெயர், டாண்டர். இதை பாருங்கள் சரி என்பது பொருந்தாத விடை. 1ஆவது. அடுத்த பாருங்கள் பிரித்தானிய பொதுநல அமைப்பு, ஐக்கிய நாடுகள் கல்வி விஞ்ஞான பண்பாட்டு நிறுவனம், யுனெஸ்கோ, வட அத்லாந்திக் உடன்படிக்கை நிறுவனம், நோட்டோ, போஷ் உடன்படிக்கை, ஐரோப்பிய ஈஜு. இதில் பாருங்கள் பிரித்தானிய பொதுநல அமைப்பு, அதில் ஐக்கிய நாடு கல்வி விஞ்ஞான பண்பாட்டு நிறுவனம், வட அத்லாந்திக் உடன்படிக்கை, பேர்ஷ உடன்படிக்கை, ஐரோப்பிய ஒன்றியம். இதில் பாருங்கள் குறிப்பாக பேர்ல்ஸோ உடன்படிக்கை என்பது அந்த முதலாம் உலக போரோட
முடிஞ்சா பிறகு வேர்ல்ட் சைஸ் உடன்படிக்கை, இது வேர்ல்ட் சோ உடன்படிக்கை பொருந்தா. அவை 4 விட பொருந்தாது. அவை முதல் 10 மாணவர்களே ஒரு 5 விதமான விடயங்கள் தரப்பட்டிருக்கும். அதில் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தால ஏனைய 4 பொருந்தாத சரியா அமையாமல் வேறுபட்டதாக இருக்கு. அதை சரியா இனங்கண்டு அதற்குரிய இலக்கத்தினை அருகில் உள்ள பிரக்கெட்டுக்குள்ள இட வேண்டும் என்பதுதான் இந்த அறிவுறுத்தல். இந்த அறிவுறுத்தலை மையப்படுத்திதான் இந்த 10 கேள்வி பார்த்தோம். இலவான விடை, இலவான கேள்வி. அடுத்த வாருங்கள் 11 தொடக்கம் 15 வரையான கேள்வியை பாருங்கள். அது வேறு வித கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியுமானவர்களே, பகுதி ஒன்று என்பது ஒரே விதமான கட்டமைப்போடு இருக்காது. அது பல்வேறு விதமான கட்டமைப்போடு கூட பகுதி ஒன்றானது பரிணமிக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவை பகுதி ஒன்று வினாக்களை நீங்கள் விட எழுதும் போது மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதுக்கேற்றாற்போல நீங்கள் விட எழுத வேண்டும். பாருங்கள் பகுதி ஒன்று. பாருங்கள் 12 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 ஜோடி பெயர்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு ஜோடியுள்ள பெயர்கள் ஒன்று பொருந்தவில்லை, ஒன்று பொருந்தாத அச்சோடி இனங்கண்டு அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோடில் எழுத வேண்டும். அடைப்பு புள்ளிக்கோடில் எழுத வேண்டும். பாருங்கள், சேயஸ், ஜூபிட்டர், அதினா, மினர்வா, அப்போலோ, ஆர்டிமிஸ், அஃப்ரோடைஸ், வீன்ஸ், போசைடோன், நெப்டியூன். மீண்டும் கவனிக்கமானவர்களே, மீண்டும் கவனிங்கள். ஒரு கேள்வி வாசிக்கிறோம், அதனுடைய விளக்கம் காணாமல் இருக்கு, அதில் வசனம் விளங்கி என்றால் மீண்டும் வாசிக்கிறது தவறு இல்லை. பாருங்கள், சேயஸ், ஜூபிட்டர், அதினா, மினர்வா, அப்போலோ, ஆர்டிமிடிஸ் விதி, அப்போலோ ஆர்டிமிடிஸ் விதி, அஃப்ரோடைட், வீன்ஸ், போசைடோன், நெப்டியூன். இதில் பாருங்கள் 3ஆக பொருந்தாது, 3வது பொருந்தா போட வேண்டும். அடுத்து பாருங்கள், ஹெரோடோட்டஸ், குறிப்பாக பெலோபோனீசியர் போர் வரலாறு, இபின் ஹல்டூன், கிதாப் அல் இபார், பிரான்சிஸ்கோ குயிசியாடினி, இத்தாலிய வரலாறு, ஆர்னோட் டொயின்பி, வரலாற்றை படித்தல், ஆர்னோட் டொயின்பி. அடுத்தது இஎச்கா, வரலாறு என்றால் என்ன? இங்கே பாருங்கள், கரோட் என்பது பெலிசியா போர் என்பது பொருந்தாதான் இருக்கின்றது. இபின் ஹல்டூன், கிதாப் அல் இபார், பிரான்சிஸ்கோ குயிசியாடினி, இத்தாலிய வரலாறு, ஆர்னோட் டொயின்பி, வரலாற்றை படித்தல், இஎச்கார், வரலாறு என்றால் இதில் பாருங்கள், ஆர்னோட் டொயின்பி என்பது வரலாற்றை படித்தல் என்பது முக்கியம். அவர் அந்த கைத்தொழில் பூச்சி சம்பந்தப்பட்ட வரலாற்று பொருளிய எழுதிக்கிறார். இதில் பாருங்கள், பெலோபோனீசியா போர் என்பது ஹெரோடோட்டஸ் எழுதியது. அவர் குறிப்பாக பாரசி யுத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் எழுதி. இதில் பாருங்கள், முதலாவது என்பது பொருந்தார். படிச்சிருப்பீங்கள். வரலாற்றை பற்றி கருத்து கூறாங்க இஎச்கார், ஹெரோடோட்டஸ், அதோட திரவிலியன், அப்படி நிறைய பேர் இருக்கணும். அதோடு சம்பந்தப்பட்டதாகவும் அதோட ஐரோப்பாவில் இருக்கின்ற நூலாசிரியர்கள் எழுதின நூல்களும் அதனுடைய பெயர்களும் தான் இங்கே தரப்பட்டிருந்தது. அடுத்த பக்கம் 13 பாருங்கள், உரோமாபுரி டைர்பன் நதியோரமாம், லிஸ்பன் ராகுல்ஸ் நதி, ஜெனீவா ரோன் நதி, போஸ்டோ விஸ்டியுலா நதி, பெர்லின் எல்ப் நதி. கவனிங்கள், உரோமாபுரி டைபர் நதி, லிஸ்பன் ராகுஸ் நதி, ஜெனீவா ரோன் நதி, போஸ்டோ விஸ்டியுலா நதி, பெர்லின் எல்ப் நதி. அப்ப இதில் கவனிங்க பாருங்கள். இதில் பாருங்கள், லிஸ்பன் ராகுஸ் நதி என்பது ஒரு நதி பொருந்தாவிட, ரெண்டாவிட பொருந்தாது. அடுத்த பாருங்கள், வலோய் பிரான்ஸ், டியூடர் இங்கிலாந்து, கோ ஹென்சோலர் இஸ்பானியா, பிரஹன்சா போர்த்துகல், சவோய் இத்தாலி. கவனிங்கள், வலோய் பிரான்ஸ், டியூடர் இங்கிலாந்து, இங்கிலாந்து, கோ ஹென்சோலர் இஸ்பானியா, பிரஹன்சா போர்த்துகல், சவோய் இத்தாலி. இதில் பாருங்கள் 5வது பொருந்தா அமைந்திருக்கின்றது. அதை போடும் 5வது பொருந்தக்கூடியதாக 4 பொருந்தா. அடுத்த பாருங்கள் 15 பாருங்க. 15வது குறிப்பா பாருங்கள், பிஐ லெனின் தொழிலாளர் சர்வதிகாரம், அலெக்சாந்தர் கெர்ன்ஸ்கி புதிய பொருளாதார கொள்கை, ஜோசப் ஸ்டாலின் ஒரு தேசத்தின் சமூக உடைமை, நிகிதா குருசேவ் சமாதான சுகவாழ்வு,
அடுத்து மிகையில் கொர்பஷோவ், கிளாஸ்னோட் மற்றும் பெரஸ்ட்ரோய்கா பொருளாதார மீண்டும் கவனிங்கள். பிஐ லெனின் என்பவர் தொழிலாளர் சர்வதிகாரம், அலெக்சாந்தர் கெரன்ஸ்கி புதிய பொருளாதார கொள்கை, ஜோசப் ஸ்டாலின் ஒரு தேசத்தின் சம உடைமை, நிகிதா குருசேவ் சமான சுகவாழ்வு, மிகையில் கொர்பஷேவ் கிளாஸ் நோட்ஸ் மற்றும் பெரஸ்கோய்கா அவையில பாருங்கள் உடைமை. அப்போ நாளாக அவை முதல் பாத்திரங்கள் 5 விடயம் தரப்படும், 1 பொருத்தமட்டா இருக்கும். இப்போ அப்படி இல்லை, சோடி 5 சோடி தரப்படும், அதுல ஏதாவது ஒரு சோடி ஒன்று பொருந்தாமலும் ஏனைய சோடிகள் ஏதோ ஒரு வகையில பொருந்தக்கூடியதான் நம்ம பார்க்கலாம். ஆகவே இதுவுமே இலவானது. அவட மாணவர்களின் கவனம் செலுத்த வேண்டும். பகுதி 1 என்பது நுணுக்கமான ஒரு வினாவை அமைக்கிறபடியால சரியான முறையில விளங்கி அதுக்கேற்ற நீங்கள் பரீட்சைகளுக்கு கூட அந்த சரியான இலக்கத்தை அணுக வேண்டும். பகுதி 1 நுணுக்கமான ஒரு விடியா இருக்கபடியால நீங்கள் சரியான முறையில் 2 முறை வாய்ச்சு சரியான இலக்கத்தை அடைப்புக்குள் போடுவது மூலம் தான் நீங்கள் அதுக்கான பலனை சரியானபடியை நீங்கள் இடக்கூடியா இருக்கும். அடுத்த வாரங்கள் 16 தொடக்கம் 25 அடுத்த கட்டமைப்பு. 16 தொடக்கம் 25 கட்டமைப்பு அது வேறு விதமான கட்டமைப்பு கொண்டு அமைத்துக்கின்ற வாரங்கள். 16 தொடக்கம் 25 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிலும் சில பெயர்கள் அல்லது கூற்றுக்கள் அல்லது திகதிகள் ஆகியவற்றின் தொகுதிகள் XY என்னும் நிலைகளை தரப்பட்டுள்ளன. வயலில் தரப்பட்டுள்ள பெயர்கள் அல்லது கூற்றுக்கள் அல்லது திகதிகள் எக்ஸ்களில் தரப்பட்டுள்ளவற்றுடன் ஏதோ ஒரு வகையில் தொடரப்பட்டவை. ஆனால் அவை சரியான தொடர் ஒழுங்கில் தரப்படவில்லை. வயல்களில் உள்ளவற்றை எக்ஸ்களுக்கு ஏற்ப சரியாக ஒழுங்குபடுத்தும் போது கீழே தரப்பட்டுள்ள 5 தீர்மானங்களும் 1 சரியானதாகும். சரியான தீர்மானத்தை செய்து இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கொண்டு எழுத வேண்டும். எக்ஸ் பாகி எனப்படுகின்ற ஒரு தொகுதி தரப்படும். அது சரியாக இணைக்கின்ற போது பொருந்தக்கூடிய ஆங்கிலத்தினுடைய இலக்கத்தை ஒழுங்குபடுத்தி அது அந்த ஆங்கிலத்துக்கு அமைந்திருக்கிற இலக்கத்தை அருகில் உள்ள பிறகு இட வேண்டும். இப்படித்தான் பாருங்கள். ரோட்டர் கோர்ஸ் அடுத்த பாருங்கள். ஹிப்போகிரடிஸ், ஜூலியஸ் சீசர், 14ஆம் லூஜி, நெப்போலியன் போனாபார்ட். நாணய அரசு, நாணய புரட்சி, ஒவ்வொரு நோய்க்கும் இயற்கையான காரணம் உண்டு, மனிதனை எல்லாவற்றினது அளவுகோல், நான் வந்தேன், கண்டேன், கைப்பற்றினேன். கவனிகள். புரோட்டஹோரஸ், ஹிப்போகிரடிஸ், ஜூலியஸ் சீசர், 14ஆம் லூஜி, நெப்போலியன் போனாபார்ட். அடுத்தவர்கள் நாணய அரசு, நாணய புரட்சி, ஒவ்வொரு நோய்க்கும் இயற்கையான காரணம் உண்டு, மனிதனை எல்லாவற்றினதும் அளவுகோல், அடுத்தது நான் வந்தேன், கண்டேன், கைப்பற்றினேன். இப்படி தரப்படுகின்றது. பாருங்கள், குறிப்பாக பாருங்கள். 14 லூஜி என்பது பாருங்கள் நாணய அரசு என்ற ஒரு கொள்கையில் அதாவது செயற்பட்டவர். குறிப்பாக 4வது ஏ வர வேண்டும். பாருங்கள் 4வது ஏ என்றதனால் முதலாவது விரப்புகின்றது. 4வது ஏ பாருங்க முதலாவது விரப்புகின்றது. முதலாவது பாருங்க 4வது முதலாவது பெறக்கூடியது. பாருங்க மாணவர்களே, முதலாவது பெறக்கூடியது, 2வது வராது, 3வது வராது, 4வது வராது, 5வது முதலாவது. பாருங்கள் இதான் விட. இதுக்கான விட என்ன? முதலாவது விட வேண்டும். பாருங்கள் பாத்தீங்களா 4வது ஏ பிடிச்சி பாத்தீங்களா 4வது இலவா ஒரு விடையை கொண்டு பிடிச்சிட்டோம். பாருங்க அப்ப புரோட்டோகோர்ஸ் என்பது பாருங்கள் மனிதனே எல்லாவற்றினதும் அளவுகோல் என்ற ஒரு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மையப்படுத்தித்தான் நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் அந்த கருத்துக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அளவுகோலா மனிதன் தான் காலங்காலமாக விலகி இருக்கிறான் என்பதை தான் வலியுறுத்துகின்றார். அடுத்தவர்கள் ஹிப்போடியஸ் என்பது பாருங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் இயற்கையான காரணம் உண்டு. ஹிப்போடியஸ் என்பது ஒவ்வொரு நோய் ஏற்பட்டால் இயற்கையான காரணங்கள் கட்டாயம் உண்டு. அந்த காரணத்தை கண்டறிவதன் மூலம்தான் நோய் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம், நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தவர்கள் ஜூலியஸ் சீசர் பாருங்கள் நான் வந்தேன், கண்டேன், கைப்பற்றினேன் என்ன பண்ணுகின்ற நூலையும் எழுதி அதோட தன்னுடைய கருத்தை அரசியல் நிர்வாக ரீதியாக வெளிப்படுத்துகின்றார். அடுத்தவர்கள் 14 லூஜி நாணய அரசு. உங்களுக்கு தெரியும் 14 லூஜி என்பவன் பிரான்சிய புரட்சியோடு சம்பந்தப்பட்டது. 1789ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற பூன் போம் அம்சத்துக்கு எதிராகவும் அங்க இருக்கின்ற 14 லூஜி போன்ற
ஆட்சியாளர்களால் தான் பிரான்சிய ஆட்சியாளர்கள் காலங்காலமாக புரட்சி ஈடுபட்டவை. புரட்சியாளர்களால் தான் மக்கள் புரட்சி ஈடுபட்டவை. குறிப்பாக நிலமானியம் நிலவினது, அவட பிறகு நிறைய அதிகம் காணப்பட்டது. மன்னன் குறிப்பாக 14 லூச்சி போன்ற மன்னர்கள் நானே அரசென்று நாம் விரும்பியது நடைபெறும் என்றும் சட்டம், நிர்வாக, நீதி எனப்படுகின்ற 3 துறை ஸ்தாபனங்களையும் இந்த கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டுதான் இவங்க ஆட்சி கொடுத்த வம்சம் தான் பூர்வ வம்சம். இந்த ஆட்சியில ஒரு முக்கியமான மன்னன் தான் 14 லூச்சியும், அதுபுறம் வந்த 14 லூச்சி முக்கியமானவர்கள். இவருடைய சர்வதிகார ஆட்சி முறைகளும் தேவையில்லாத வரி விதிப்பும் ஆடம்பரமான சொகுசான மாளிகையில வாழ்ந்ததால மக்களுக்கு அது காலப்போக்கில் அதனுடைய தன்மை விலகி கொண்டு பிரான்சிய புரட்சியில முடியாட்சியை முடிவு கொண்டு வருவோம் காண்டித்தான் புரட்சி ஈடுபட்டு முடியாட்சி அகற்றின ஒரு சம்பவத்தை பார்த்துருக்கிறோம். பார்த்தா முதலாவது. அடுத்த பாருங்கள், பிளேட்டோ, சாவோ, ரொமியுலஸ், லிவி, அகஸ்டீன், ரெமூஸ், அரிஸ்டோட்டில், ரெசிஸ்டஸ், அக்னால், பிண்டர். பாருங்கள், பிளேட்டோ, சாவோ, ரொமியூலியஸ், லிவி, அகஸ்டீன். இங்கே பாருங்கள், ரெமூஸ், அரிஸ்டோட்டில், ரெசிஸ்டஸ், அக்னால், பிண்டர். பிளேட்டோ என்பவர் அரிஸ்டோட்டில் என்பவர் பிளேட்டோ, அரிஸ்டோட்டில். அடுத்து பாருங்கள், பாருங்கள் அகஸ்டீன். பாருங்கள் அகஸ்டீன். அடுத்த லிவி, சாவோ, லிவி, பிளேட்டோ. இதில் பாருங்க குறிப்பாக பொருத்தக்கூடிய பாருங்கள் மூன்றாவது போடுறோம். அடுத்த பாருங்கள் 18 பாருங்கள் போர்கள் பாருங்கள். நூற்றாண்டு போர், ஆஸ்திரேலிஸ் போர், ஜெனா போர், கிரிமினல் போர், சடோவா போர். இங்கே பாருங்கள், பிரான்சும் ரஷ்யாவும், ஒசியாவும் ரஷ்யாவும், ரஷ்யாவும் துருக்கியும், இங்கிலாந்து பிரான்சும் ஒஸ்திரியாவும். கவனிங்கள், நூற்றாண்டு போர், ஆஸ்திரேலிஸ் போர், ஜெனா போர், கிரிமினல் போர், சடோவா போர். பிரான்சும் ரஷ்யாவும், ஒஸ்திரியாவும் ரஷ்யாவும் துருக்கியும், இங்கிலாந்து பிரான்சும் ஒஸ்திரியா. இப்படித்தான் இந்த போர்கள் காலங்காலமாக ஐரோப்பிய வரலாறுகளில் காலங்காலமாக ஆட்சியை விரிவெடுத்ததற்காகவும் ஆட்சி விஸ்தரிப்பதற்காகவும் ஒரு ராம்ராஜ்யத்தை ஒரு நாடு அல்ல பல நாடுகளை தன் கட்டுப்பாடுகள் கொண்டு காட்டித்தான் இந்த காலங்காலமாக ஐரோப்பாவில் புரட்சி என்பது இடம்பெற்று அல்லது போர் இடம்பெற்றால் சொல்லப்படுகின்றது. அது பாருங்கள், பிரான்சும் ரஷ்யாவும் இடம்பெற்ற போன பாருங்கள் ஜெனா போர் மூன்றாவது பாருங்கள் ஏ வர வேண்டும். மூன்றாவது ஏ வர வேண்டும். பாருங்கள், மூன்றாவதுக்கு ஏ வர வேண்டும். பாருங்கள், மூன்றாவதுக்கு ஏ வர வேண்டும். மூன்றாவது ஏ பாருங்கள், மூன்றாவது ஏண்டா கவனிங்க மாணவர்களே. இது வரப்போகுது. அடுத்து பாருங்கள், கிரிமினல் போர் பாருங்கள். கிரிமினல் போர் என்பது பாருங்கள், கிரிமினல் போர் இங்கிலாந்து பிரான்சும் என்பது பாருங்கள், சடவா போர், நூற்றாண்டு போர். முதலாவது பாருங்கள் சி வர வேண்டும். முதலாவதுக்கு சி வர வேண்டும். அப்ப ரெண்டாவது போட போறீங்க. ரெண்டாவது போட போறீங்க. அடுத்த ரெண்டாவது போட போறீங்க. ரெண்டாவது வரப்போகின்றது. அடுத்த 10 பாருங்கள். அப்ப ஐரோப்பாவில் போர்கள் என்பது முக்கியமான ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்கள், புதிய உலகம் இத்தாலி. புதிய உலகம் கடைக்காரர்களின் தேசம், புவியியல் வர்ணனை மட்டுமானது, ஐரோப்பாவின் நோயாளி, இரண்ட கண்டம். அங்கே பாருங்கள், இத்தாலி அமெரிக்கா கண்டம், துருக்கி ஆப்பிரிக்க கண்டம், பிரித்தானியா. புதிய உலகம் என்பது உங்களுக்கு தெரியும், அமெரிக்க கண்டமானது கொலம்பஸால் கவனிக்கப்பட்ட அமெரிக்காவானது பிற்காலத்தில் அமெரிக்க வெஸ்பூசியால் இனம் காணப்பட்டு பிற்காலத்தில் அது அமெரிக்காவுடைய பேர் உருமாறியதாக நாங்கள் வரலாறு படிச்சிருப்போம். அப்போ இதில் பாருங்கள், குறிப்பாக புதிய உலகம் என்பது அமெரிக்க கண்டம். குறிப்பாக முதலாவது பி வர வேண்டும் என்றால் 4வது ஒரு விடையை வச்சு நான் முடிச்சு விட்டோம்.
பாருங்கள் கடைக்காரர்களின் தேசம், பாருங்கள் கடைக்காரர்களின் தேசம் என்பது பாருங்கள் பிரித்தானியா. கடைக்காரன் தேசம் என்ற பிரித்தானியா. புவியியல் வர்ணனை மட்டுமானது இத்தாலி. ஐரோப்பாவின் நோயாளி என்பது துருக்கி. இருண்ட கண்டம் என்பது ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கான எந்தவித அரசியலோ பொருளாதாரமோ சமயமோ கலையோ இலக்கியமோ எதுவும் வளர்ச்சி அடையாமல் நீண்ட காலமாக இருண்ட யுகமாக இருந்தபடி தான் நாங்கள் ஐரோப்பாவினை இருண்ட காலமாக நாங்கள் காலங்காலமாக வர்ணிக்கின்றோம். அது இருண்ட எந்தவித பண்பாடுகளோ எந்தவித அபிவிருத்தி அடையாமல் எந்தவித ஒரு ஐரோப்பா கண்டங்கள் போல வளர்ச்சி அடையவில்லை. அதெல்லாம் நாங்கள் அப்படி வர்ணிப்போம். அப்போ நாளா விட வரப்போன்றது. அடுத்த பாருங்கள் குறிப்பா பாருங்கள். அடுத்த பாருங்கள் நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ், ஐசாக் நியூட்டன், சார்ல்ஸ் டார்வின், மேரி கியூரி, அல்ஃபிரட் ஐன்ஸ்டீன். இந்த பாருங்கள் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, ரேடியம் கண்டுபிடித்தவை, சூரிய மைய கோட்பாடு, சார்பியல் கோட்பாடு, பிரபஞ்ச ஈர்ப்பு கோட்பாடு. கவனிங்கள் நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ், ஐசாக் நியூட்டன், சார்ல்ஸ் டார்வின், மேரி கியூரி, அல்ஃபிரட் ஐன்ஸ்டீன். பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, ரேடியம் கண்டுபிடித்தவை, சூரிய மைய கோட்பாடு, சார்பியல் கோட்பாடு, பிரபஞ்ச ஈர்ப்பு கோட்பாடு. அப்ப இங்க பாருங்க குறிப்பா பாருங்க கவனிங்கள். அப்ப நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்பவரால் பாருங்கள் குறிப்பாக கோப்பர்னிகஸ் என்பது சூரிய மைய கோட்பாடை வெற்றியாக சொல்லப்படும். குறிப்பாக முதலாவது சீவர வேண்டும். பாருங்கள் முதலாவதுக்கு சீவர வேண்டும். முதலாவதுக்கு சீவர வேண்டும். ஐசாக் நியூட்டன் என்பது பாருங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு கோட்பாடு. ரெண்டாவது ஈ வர வேண்டும். பாருங்க முதலாவது சி பெற வேண்டும். இந்த இப்படிதான் இரண்டாவது இங்க போட போறீங்க. பாருங்கள் நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்பது சூரிய மைய கோட்பாடு. உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் மானிய முறை வீழ்ச்சிக்கு பிறகு மர்மஜோதம் பெற்றது. மர்மச்சியால பல்வேறு வகையான விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் தோற்றவிருக்கிறார். குறிப்பாக நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்பவர், அதோட ஜெகனஸ் கெப்லர் என்பவர், ஐசாக் நியூட்டன், கலிலி இப்படிப்பட்ட விஞ்ஞான மருத்துவ கண்டுபிடிப்பாளர்கள் குறிப்பாக தோற்றமிட்டதன் மூலம் தான் ஐரோப்பாவில் அறிவியல் சிந்தனை வளர்ச்சி அடைந்தது. உலகம் உருண்டையான என்ற கருத்து வந்திருக்கின்றது. சூரியன கோள்கள் வட்டப்பாக சுற்றி வருகின்றது, அல்லது சூரியன கோள்கள் நீள்வட்டப்பாக சுற்றி வருகின்றது. வானவில் 7 நிறங்கள் இருக்கின்றது. நட்சத்திரங்கள் கோள்களை அண்மித்து பார்க்கக்கூடிய கவிலிகள் குறிப்பாக தொலைநோக்கி அறிவி கவனிக்கப்பட்டுள்ளது. அவட மேலிருந்து நாங்கள் பாரமான பொருட்களை போகின்ற போது அது புவியீர்ப்பு சக்தி காரணமாக கீழே வரும் என்று ஐசாக் கவனித்தது. இப்படியோட பல்வேறு விடயங்கள் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட அடிப்படையில் விஞ்ஞானத்தில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான் மருத்துவ ரீதியான குறிப்பாக மைக்கேல் சர்வேட், பெரசல்ஸ், வில்லியம் ஹார்வே போன்றவர்கள் நோய் குணப்படுத்துக்கான வழிமுறைகளும் நோய் சிகிச்சை அளிக்கும் முறைகளையும் அதோட மனதோடைய குருதியானது இதயத்தின் வலது பக்கத்துக்கு புறப்பட்டு மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு இதயத்தை வந்து அடையும் செயற்பாடு, குறிப்பாக எமது உடலில் காணப்படும் தொகுதிகள் தொடர்பாகவும் இரத்த வகை தொடர்பாகவும் என்று பல்வேறுபட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட பல புதிய விடயங்களும் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட பிறகுதான் ஐரோப்பாவில் ஊட்டப்படுகின்றது. அப்படி ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட விளைவாக அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, விஞ்ஞானம், மருத்துவம் என்று பலதரப்பட்ட மாற்றி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில்தான் விஞ்ஞான ரீதியாக மறுமலர்ச்சி செய்யப்படுவதை பற்றி தான் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. பாருங்கள் அடுத்தது பாருங்கள் 30 ஆண்டுகால போர், 7 ஆண்டு போர், ரஷ்யா துருக்கி போர், ரஷ்யா ஜப்பானிய போர், ரஷ்யா ஜெர்மனிய போர், குச்சு கைனார்ஜி உடன்படிக்கை, பிரெஸ்ட் லிடோவ் உடன்படிக்கை, போர்ட்ஸ்மத் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, வெஸ்ட்போலியா உடன்படிக்கை. பாருங்கள் வெஸ்ட்போலியா உடன்படிக்கை என்பது கவனிங்க. குறிப்பாக வெஸ்ட்போலியா உடன்படிக்கை என்பது பாருங்கள் குறிப்பாக வெஸ்ட்போலியா உடன்படிக்கை என்பது ஆஸ்திரியா, மாணவர்களே, ஜப்பானிய, ரஷ்யா
ஜப்பான் ஜெர்மனி 30 ஆண்டு போர் பாருங்கள். பாருங்கள் 30 ஆண்டு கால போர் என்பதை 30 ஆண்டு கால போர் என்பது வெஸ்ட்போலிய உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்ட ஒன்றாவது விளங்குகின்ற கடைசிக்கு வர வேண்டும். கடைசிக்கு வர ஐயோ கடைசிக்கு வர ஆகாது. 7 ஆண்டு போர் பாருங்கள். 7 ஆண்டு போர் அடிப்படையிலான் பாரிஸ் உடன்படிக்கை, குறிப்பாக பாரிஸ் உடன்படிக்கை பாருங்கள். முதலாவது டி, ரெண்டாவது டியை பாருங்கள். ரெண்டாவது டியை பாருங்கள். அஞ்சாவது அவை அஞ்சாவது பொருந்தக்கூடியதா இருக்கின்ற என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அஞ்சாவது பொருந்த பாருங்கள். 30 ஆண்டுகால போர் பாருங்கள். வெஸ்ட்போலிய உடன்படிக்கை 30 ஆண்டுகள் முடிஞ்சாப்பட வெஸ்ட்போலிய உடன்படிக்கை. அடுத்த 7 ஆண்டு போர் பாருங்கள். 7 ஆண்டு போர் பாருங்கள். பாரிஸ் உடன்படிக்கை. ரஷ்யா துருக்கிய போர், ரஷ்யா துருக்கிய போர் குறிப்பாக பாருங்கள். குச்சி கைனாட்சி உடன்படிக்கை. அடுத்த பாருங்கள். ரஷ்யா ஜப்பானிய போர் பாருங்கள். போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கை. அடுத்து ரஷ்யா ஜெர்மனிய போர் பாருங்கள். பிரஸ்ட்-லிடோவ் உடன்படிக்கை. இவ்வாறு ஐந்தாவது நம்பர் வரப்போகின்றது. இவ்வாறு தான் இதனுடைய விடயங்கள் தரப்படுவது காணும். அப்ப போர் தொடர்பாகவும் அது இடம்பெற்ற காலப்பகுதிகள், அது எந்த நாளுக்கு இடம்பெற்றது, எந்த இடம், அதனுடைய வெற்றி தோல்வி போன்றவற்றை நாங்கள் ஊகித்த அறிவதன் மூலம்தான் இதனுடைய தன்மையை பற்றி இதனுடைய இந்த கேள்விக்கான விடையை எழுதலாம். அவை ஐரோப்பா எல்லாரும் என்பது மிக இலகுவான பாடப்பிறப்புகள். நுணுக்கமாக சுருவிப்படுத்து அல்லது ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து சரியான முறையில் தயார்படுத்தினால் அந்த பாடம் உங்களுக்கு மிக இலகுவான அமையும், கடினமாகவும் இருக்காது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே 5வது சரியாக பொருந்தும். ஆகவே ஐரோப்பா எல்லாரும் நீங்கள் சொய்ஸ் இருக்கின்றது. பகுதி ஒன்று தினமும் நாங்கள் பயிற்சி செய்கிறாங்கள், அதை தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் செய்கின்ற போதுதான் உங்களுடைய ஐரோப்பா எல்லா தொடர்பான பகுதி ஒன்று வீணாக இலவாக இருக்கும். ஆகவே பகுதி ஒன்றுக்கு நீங்கள் ஒரு 35க்கு மேலே எடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ற பெறுபவர் பெரும்பாலும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா பகுதி ஒன்று என்பது நிறைய பாடங்களுடைய தொகுப்பு இல்லை நிறைய பாடங்களுடைய அந்த படிக்கிற பாடத்தினுடைய எல்லா விடயங்களும் உள்ளடக்கித்தான் பகுதி ஒன்று தயாரிக்கப்படியால் பகுதி ஒன்று நீங்கள் சரியாக முறை தேர்வு செய்கிற போதுதான் பகுதி 2 உங்களுக்கு அங்கே தெரியவிடாத இருக்கக்கூடியால் அதை செய்கிறது மிகவும் இலகுவாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள் 5வது. அடுத்த பாருங்கள். ஜோன் லோக், மென்ட்ரோஸ்கியூ, ரூசோ, அடன் ஸ்மித், ஜெரமி பெந்தம். இங்கே பாருங்கள். பொதுமை தீர்மான கோட்பாடு, பயனுடைய வாதம், தலையிடா கோட்பாடு, மக்கள் உடன்பாட்டில் அமைந்த அரசாங்கம், அதிகார பகிர்வு கோட்பாடு. பாருங்கள். ஜோன் லோக், மொன்ட்ரெஸ்கியூ, ரூசோ, அடன் ஸ்மித், ஜெரமி பெந்தம். பொதுமை தீர்மான கோட்பாடு, பயனுடைய வாதம், தலையிடா கோட்பாடு, மக்கள் உடன்பாட்டில் அமைந்த அரசாங்கம், அதிகார பகிர்வு கோட்பாடு. அப்ப இதுல பாருங்க மொன்டெஸ்கியூ என்பது தெரிஞ்ச பார்ப்போம். மொன்டெஸ்கியூ என்பது பாருங்கள் ரூசோ, அடன் ஸ்மித், ஜெரமி பெந்தம். பாருங்கள் அடன் ஸ்மித் என்பது சி வரும். பாருங்கள் 4வதுக்கு சி வரும். 4வது சி பாருங்கள். 3 4 5 பெறக்கூடியது. 3 4 5 பெறக்கூடியது. 3 4 5 பெறக்கூடிய அமைகிறது. 3 4 5 பெறக்கூடிய. அடுத்த பாருங்க மொன்டெஸ்கியூ என்பது பாருங்கள் பொதுமை தீர்மான கோட்பாடு. பாருங்கள் 2வதுக்கு ஏ, 2வது பாருங்கள். 2வது மொன்டெஸ்கியூ என்பது பாருங்கள் டி ஒன்று பாருங்கள். 2வது டி வர வேண்டும். 5வது போட போறீங்க. ஆகவே அப்போ இது முக்கியம். பாருங்கள் ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் அல்லது நூல்கள் அல்லது ஏதாவது புரட்சிக்கு வழிவகுத்திருப்பினோம், எழுத்தாளர்கள், அப்புறம் ரூசோ, மொன்டெஸ்கியூ மற்றது வோல்டேயர் போன்ற ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற எழுத்தாளர்களாக இவை முக்கியம் பெற்று விளங்குவதை நாங்கள் காணக்கூடிய இருப்பதை காணலாம். இவ்வாறு தான் அமைந்துள்ளது. ஆகவே ஐரோப்பிய வரலாறு இந்த பலதப்பட்ட பகுதி ஒன்று வினாக்களை உள்ளடக்கி இருக்கின்றது என்று பார்த்து நாங்கள் ஒரு 22 பேரை நாங்கள் இன்று பார்த்தோம் மாணவர்களே. ஆகவே பகுதி ஒன்று நீங்கள் நுணுக்கமாக சரியான முறையில் விலை கொண்டு கேளிய வடிய மீண்டும் ஆட்சி கொண்டு பாடப்பரப்புகளை முழுமையாக செய்ய வேண்டும். கடந்த கால வினாக்களை தொடர்ச்சியாக செய்கிற மூலமும் குறிப்பாக எம்சிக்கு வினாக்கள்
MCQ நீங்கள் சரியான முறையில் நுணுக்கமாக தெரியாத விடயங்களை தேடி பார்க்கறது, அல்லது பகுதி ஒன்று புள்ளிகள் அப்படி அதிகரிப்பது, எப்படி பகுதி 2க்கான நாங்கள் விளக்கத்தை சரியாக பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த சரியான முறையில் பகுதி 1 செய்வதாக இருந்தால் உங்களால் பகுதி 2 இலவா செய்யக்கூடிய இருக்கும். நுணுக்கமான பகுதி 1 வினாக்களை நுணுக்கமாகத்தான் நீங்கள் செய்யக்கூடிய அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இவ்வாறு தான் தரப்படுகிறது. பாருங்கள் 22ஆம். அடுத்த 23ஆம் பாருங்கள். 23ஆம் பாருங்கள். 23ஆம் பாருங்கள் மாணவர்களே. மகா கதரின் போன்ற மரியாதை போன்றது அமைந்திருக்கின்றது. அவை 22 வரைக்கும் இன்று நாங்கள் பார்த்துக்கிறோம் மாணவர்களே. தொடர்ச்சியாக நீங்கள் கேண்டீனுடைய கல்வித்துறை பார்ப்பவங்களும் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வினாக்களை பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.